ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. நம்ம கார்த்தியும் ராஜசேதுபதி ஐயாவும் சேர்ந்த மாதிரி அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தியே ஆவேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் செம மாசா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் என்னதான் சாமுண்டேஸ்வரி சந்திரகலா பிளான் போட்டு ரேவதிக்கும் மருதுவுக்கும் மேரேஜ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வர போகுது. நம்ம ராஜசேதுபதி ஐயா பரமேஸ்வரிக்கு முன்னாடி வச்சு நம்ம கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் பிளான் பண்ணபடியே அந்த கோவிலில் ஒரு சிலை செய்து வைக்கிறாங்க. காலையில் சாமியாரும் அந்த சிலையை பார்க்கும்போது சிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன அம்மா இது சோதனை, உனக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சத்தம் போடும்போது கோவிலில் உள்ளவங்க எல்லாருமே கூடுதல் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பெரியவங்க எல்லாரும் கும்பாபிஷேகம் சரியாக நடக்கலைல்ல, அதனால தான் கோவிலில் அம்மன் இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வராங்க. பரமேஸ்வரி பாட்டிட்டு அம்மா இங்கே நடக்கிறது சரியில்லை அப்படி சொல்லும்போது ஊர் பெரியவங்களும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராஜசேதுபதியோட குடும்பம் தான், அதான் அவங்க ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடத்துவேன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக தள்ளி போட்டனால தான் இப்படி ஒரு செயல் நடக்குது. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய அபசகனம் நம்ம ஊருக்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்ம ராஜசேதுபதி ஐயா குடும்பத்தை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பரமேஸ்வரி பாட்டியும் உடனே கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்தி அந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க. சரி, கும்பாபிஷேகம் தானே நடத்தணும், சரி கூடிய சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பாருங்க கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பஞ்சாயத்துல வச்சு இதெல்லாம் பேசணும் சொல்லிட்டு பஞ்சாயத்தும் கூடுது. அங்க நம்ம கார்த்திகை மேலே எல்லா தப்பும் சொல்றாங்க. ராஜசேதுபதி ஐயா குடும்பம் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம கார்த்திகை கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது சரி கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் நம்ம சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் என்னது இது இப்படி தான் எல்லா வருஷமும் சொல்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு தானே போகுது, இனியும் இந்த கார்த்திக் குடும்பத்தை நம்புறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இல்லை, அவன் சொன்ன வாக்கெல்லாம் காப்பாற்றவே மாட்டான், எல்லா வாட்டியும் கும்பாபிஷேகம்னு சொல்கிறீங்க, எல்லாரும் சூழ்ந்து வரதான் செய்கிறோம், ஆனால் நடக்காமல் போகுது, இனிய இந்த குடும்பத்தை ஊரில் ஒரு பெரிய ஆட்களாக இருக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் எல்லாம் இவங்க தலைமையிலலாம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டிய மூத்துவேலும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் செம அதோடைய நம்ம ராஜசேதுபதி என்டர் ஆகுறாங்க. யாரை பார்த்துடா கேள்வி கேட்குறீங்க, என்னோட பேரை கார்த்தி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறாங்க. நம்ம ராஜசேதுபதி ஐயா பழைய மாதிரி செம கெத்தா பேசுகிறாங்க. அதை நான் சொன்னேன்ல, என்னோட தலைமையில் கும்பாபிஷேகத்தை என் பேரன் செம அதிரடியாக நடத்த தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பெரியவங்க எல்லாருமே ராஜசேதுபதியா இத்தனை நாள் கழித்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் அப்படியே ராஜசேதுபதி ஐயா கிட்ட என்ன நீங்கள் சொன்னால் எல்லாமே நடக்க தான் செய்யும், ஒரு வாட்டியாக கும்பாபிஷேகம் தடங்கள் வரனால தான் ஊருக்கும் கெட்டது நடந்துகிட்டே இருக்குது, இப்போ என்ன செய்யுது அப்படி சொல்லும்போது இன்னும் 90 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் நம்ம ராஜசேதுபதி ஐயா அப்படியே வாக்கு கொடுக்குறாங்க. நம்ம கார்த்திட்டையும் அதை சொல்லி வைக்கிறாங்க. கார்த்தி நான் சொன்ன மாதிரி நடக்கணும், இந்த வாக்கு தவறவே கூடாது, இந்த வாட்டி கும்பாபிஷேகம் நடந்தே தீரணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவனாண்டிய சந்திரகலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பஞ்சாயத்தில் எப்படிலாம் நடந்து நீ வேற ராஜசேதுபதி ஐயாவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவும் என்ன சொல்கிறீங்க நீங்கள், அப்போ இந்த வாட்டியும் கும்பாபிஷேகத்தை கண்டிப்பாக நடத்திடுவாங்க போல், சரி எது எப்படியும் அந்த கார்த்தியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்க போகிறதில்ல, ரேவதியும் கார்த்தியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் எண்ணத்தோடு இருந்தோம், எப்படியும் கும்பாபிஷேகம் பிஸியாக இருக்கனால இந்த இடத்துல ரேவதிக்கே பார்த்து அவன் வரவே மாட்டான், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரேவதிக்கும் அக்கா பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளைக்கும் மேரேஜை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அங்கே உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த கார்த்தி ரேவதியோட விஷயத்தில் தலையிடாதவாறு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டிக்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. சாமுண்டேஸ்வரியும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது சந்திரா, கும்பாபிஷேகம் தயாரானாங்கன்னா கண்டிப்பாக இந்த பரமேஸ்வரி பாட்டி இங்கே வீட்டுக்கு வருவாங்களே, அந்த கல்வி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன்னா ரேவதியை கண்டிப்பாக சந்திப்பா,
ரேவதிக்கு உண்மை ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படி கேட்கும்போது சந்திரகலாவும், நீ எல்லாம் அதை பற்றி கவலைப்படாதக்கா, எப்படியுமே நம்ம மருது தானே கார்த்தின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்ருக்கோம், அதையே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ரேவதிக்கு எந்த உண்மையும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கிழவி ரேவதியை நேரடியாக சந்திச்சா மட்டும் தானே இதெல்லாம் நடக்கும். அவள் வந்தாலே அவளை வீட்டை விட்டே துரத்துற மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்து வச்சிடலாம். அந்த ரேவதியும் பரமேஸ்வரி பாட்டியும் சேராத மாதிரி நம்ம எப்போவுமே மொழிப்பாட்டு கண்காணிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி சொல்லி வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ சொல்றது கரெக்டான செயல் தான் சந்திரா. எந்த காரணத்தை கொண்டோம் இந்த இருக்க மருது கார்த்தி இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை ரேவதிக்கு தெரியவே கூடாது. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அப்புறமா பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துடும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஏற்கனவே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும் போதும் பாட்டி எதுவுமே இல்லையே, பாட்டி யாருமே வரலையே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பா. இந்த சமயத்தில் மட்டும் இந்த கிழவி வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் உஷாராக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும் நம்ம கார்த்திகிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் இங்கே ரேவதிக்கும் மருதுவுக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கீங்களே மாப்பிள்ளை, இந்த சமயத்தில் கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருந்தா நீங்கள் இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதுங்க, எப்படி இருந்தாலுமே ரேவதியோட மனசு அதுக்குள்ளே நான் மாற்றிடுவேன், மருது யாருங்கிற உண்மையும் ரேவதிக்கு கூடிய சீக்கிரமாக தெரிய வந்துடும். அதுக்கப்புறமா அம்மா இத்தனை நாளாக நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எப்படி அந்த கல்யாணத்தில் சம்மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ராஜராஜனை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம கார்த்தியை மயில் வாங்கினதிட்ட நான் கும்பாபிஷேக வேலையில் ஏதாவது ஒரு பிஸியாக இருக்கும்போது இங்கே அத்தை எப்படியுமே ரேவதியை மறுபடியும் மேரேஜ் பண்ணதுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இங்கே என்ன நடந்தாலுமே எனக்கு சொல்லணும், தகவல் தெரியணும் அப்படிங்கிறத சொன்ன உடனே நம்ம மயில் வாங்கணுமோ தகவல் இங்கே நடக்கிறத பற்றி எதுவுமே நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமாக உனக்கும் ரேவதிக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது, நீ கும்பாபிஷேக வேலைகள்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, நீயும் ரேவதியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தானே நான் இருந்தேன், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கா, இப்போவே நான் ரேவதியை பார்த்து உண்மையை சொல்ல போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும், இல்லை பாட்டி நீ இப்போதைக்கு எந்த உண்மையை சொல்லாத, கும்பாபிஷேகம் நல்ல சிறப்பாக முடியிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம், இது வரைக்கும் ரேவதிக்கு எந்த ஞாபகங்களும் இல்லை, நம்ம என்னோட ஞாபகங்கள் ஏதாவது புதுசாக வரப்போ அவளுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதிக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது, மருதை பார்க்க போகும்போதெல்லாம் நிஜமான கார்த்தி இவங்க தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நம்ம ரேவதி கார்த்தி எம்டியை அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சொல்லலாம். எப்போவுமே எம்டி கார்த்தியோட ஞாபகங்களே இருக்காங்க. சரி, ஆனால் நம்ம இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அதனால் வேற ஒருத்தவங்களை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசனையிலையும் நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கூடிய சீக்கிரமாக உனக்கும் நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கும் மேரேஜ் நடக்க போகுது, அதுக்காக தயாராக அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும், என்னம்மா எதுக்காக நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும், இல்லை ஊரில் பாட்டி எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்பவே ஆசைப்படுறாங்க, நம்ம ரெண்டு குடும்பமும் சீக்கிரமாக ஒன்று சேரணும்ல ரேவதி, அதுக்காக தான் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் சம்மதிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரேவதிக்கும் மருதுக்கும் அந்த கல்யாண வேலைகள் எல்லாமே சிறப்பாகவே நடந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு நம்ம கார்த்திகை கும்பாபிஷேக வேலைகளில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்கும் போது நம்ம ராஜசேதுபதி பரமேஸ்வரி பாட்டிக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு நம்ம கார்த்தியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க முன்னிலையிலேயே நம்ம கார்த்தி ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டுறாங்க. ரேவதிக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வருது. நம்ம அம்மா இது வரைக்கும் மறைச்சு வச்சிருக்காங்க, இது மருது கார்த்தி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. உண்மையான கார்த்தி எம்டி சார் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதி அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளிவரதுக்கு கொஞ்ச நாள் ஆக போகுதுன்னே சொல்லலாம். ஆனால் நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் ஆக போகுதுன்னே சொல்லலாம்.